குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்திக் கடனை செய்ய மறந்து போனாலோ, குலதெய்வ வழிபாட்டை தவறவிட்டாலோ, குலதெய்வம் எதுவென்றே தெரியாது இருந்தாலோ குலதெய்வ சாபத்திற்கு ஆளாவோம். ஆனால் கவலை வேண்டாம். ஏனென்றால் எந்த தெய்வமும் நமக்கு எதிரி இல்லை. இதற்கும் தீர்வு இருக்கிறது. தொடர்ந்து 3 பௌர்ணமிகள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டால் குற்றம் நீங்கும். இடையில் தடைப்பட்டால் மீண்டும் 3 பௌர்ணமிகள் வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வம் யாரென்றே தெரியாதவர்கள் ஊர்காவல் தெய்வத்தை 3 பௌர்ணமிகள் வழிபாடு செய்யலாம். பெண் தெய்வமாக இருந்தால் மிகவும் சிறப்பு. அப்படி எதுவும் இல்லையெனில் முருகன், சிவன், விஷ்ணு போன்ற வேத கடவுள்களை பௌர்ணமிகளில் வழிபாடு செய்யலாம். இதில் எதை கடைபிடித்தாலும் குலதெய்வத்திற்கு செய்வதாக நினைத்து பிரார்த்தனை செய்ய அனைத்து வித குலதெய்வ சாபங்களும் நீங்கும்.